நாஜிக்கள் கூட ஜெர்மனில ஒரு 20 எம்பி இருக்காங்க. நாஜிசம் ஹிட்லரோட முடிஞ்சிருச்சு நம்ம படிக்கிறோம். ஆனா நாஜிக்கள் ஒரு 20 எம்பி இருக்கிறதாக நான் படிச்சேன். இந்திய விடுதலை போராட்டத்துல நேரடியாக ஆயுதம் தாங்கி படை நடத்தி போராடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் ஃபார்வர்ட் இயக்கம். இன்னைக்கு நிலைமை இந்தியாவில எத்தனை எம்பிக்கள் இருக்கும் ஃபார்வர்ட் பிளாக்ல? இடியாப்பம் விற்கவும் புட்டு விற்கவும் தென் தமிழகத்திலிருந்து இடம்பெயர்ந்த தமிழர்கள் பர்மாவில் அந்த தொழிலை அப்படியே விட்டுட்டு கையில ஆயுதத்தோட இறங்கி போராடி உயிர் நீக்க போன தமிழ் சமூகம் இந்த தென் தமிழக மக்கள். இவ்வளவு பெரிய வரலாறும் இவ்வளவு பெரிய தியாகமும் கொண்ட இந்த இயக்கம் எத்தனை எம்பிக்களை இந்தியாவில் வைத்திருக்கிறது? நீங்க தம்பி இளம் ஹிட்லருடைய நாசிக் பார்ட்டி உலகளவில் கொடூரமான சித்தரிக்கப்பட்டு உலக அரக்கர்களுக்கெல்லாம் தலைவராக மனித பிறவியில் அருவருக்கத்தக்க பெரிய கொடுமைக்காரன் என்று சொல்லப்படுகின்ற ஹிட்லர், அந்த ஹிட்லரை இன்னும் ஏற்றுக்கொண்டவர்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஹிட்லரை தலைவராக கொண்ட இளம் நாசிக்குகள் 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறது என்று தம்பி சொன்னீர்கள். நாங்கள் ஒரு காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் இளம் ஐஎன்ஏ, நாங்கள் இளம் நாசிக்கள் என்று சொல்லுவோம் தம்பி. இளம் நாசிக்குகள் தான் நாங்கள், இளம் இந்திய தேசிய ராணுவம் தான் நாங்கள். எங்க ஐஎன்ஏ என்று சொல்லி 200 பேர்களை ஆயுதம் தாங்க வைத்து சீருடை அணித்து இந்த ரோட்டில் பவனி வந்தவர்கள் நாங்கள். எங்க ஐஎன்ஏ என்று சொல்லி பயிற்சி கொடுக்கப்பட்டு நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், இஸ் ஏ நாட் இண்டிபெண்டன்ஸ், இஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்ஸ். காந்தி நம் உலகத்திலேயே ஜனநாயக நாடு என்று போற்றப்படுகின்ற நாட்டில், இந்த இந்திய நாட்டில் முதல் ஜனநாயகத்தை கெடுத்து குட்டீச்சுவராக்கி முன்னுதாரணம் இருந்தது காந்தி அவர்கள். நீ தெரிஞ்சுக்கணும். நீங்க எண்ணிக்கை எம்பி அதிகார பலத்தில் யார் இருக்கிறான்னு கேட்கிறீங்க. கமிட்டி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேதாஜியை பட்டாபியை நிறுத்தி வெற்றி அடைந்தவரை, தேர்ந்தெடுக்கப்பட்டவரை, அந்த பதவி ஆற்றப்படாமல் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை ஜனநாயக விரோத விதை வித்திட்டவர் முதலில் காந்தி அவர்கள். அவர் தலைமையில் நாடு வந்துவிடக்கூடாது என்பதற்கு கருவிலேயே வெட்டுகிறார். இந்த நாடு ஒரு காந்திய தேசம் கட்டமைப்பு. 1915 தான் அவர் வர்றாரு தென்னாப்பிரிக்காவில் இருந்து. அதுக்கு முன்னாடி 300 ஆண்டுகளாகவே மன்னர்கள் போர் தொடுத்துட்டு கம்பெனி மூலாயிரம் இணைந்து ஒரு கட்டமைப்பை ஏற்கனவே திட்டமிட்டு பிரிட்டிஷ்காரர்களால் உலக ஆர்வ வர்க்கத்தால் உருவாக்கப்பட்ட பிம்பம் காந்திய தேசம். அந்த காந்திய தேசத்தில் இதை நான் சொல்லல, தேவரையா பாராளுமன்றத்தில் சொல்வார்கள். இந்த அவையில் இருப்பவர்கள் பல தியாகங்கள் செய்தவர்கள் இருக்கிறீர்கள். நெஞ்சம் நடுங்க பதற செய்யக்கூடிய தியாகங்களை செய்த தலைவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்களெல்லாம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. புள்ளி விவர கணக்கு பேசினால் மார்க்சிச முத்திர குத்துகிறீர்கள். மகாபாரதம் ராமாயணத்தை முன்னெடுத்து உதாரணம் சொன்னால் வலதுசாரி முத்து குத்தீர்கள். காரணம், காந்தியவாதி மட்டுமே நாட்டிற்கு போராடினான், சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தான் என்ற ஆவணத்தை நாளும் போலும் நீங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேவர் சொல்லுவார். அந்த மாதிரி நேதாஜியவே தேர்ந்தெடுக்க விடாத காந்திய தேசம் எப்படி ஃபார்வர்ட் பிளாக் ஆயுதம் வாங்கி புரட்சி இருக்கும்? ஆனால் இன்று வரை அந்த இயக்கத்தை எவனாவது விமர்சனம் செய்ய முடியுமா தம்பியை கேட்கிறேன். நாம நேரு விமர்சனம் பண்ணுவோம், காந்தியை பண்ணுவோம், பட்டேலை பண்ணுவோம். இந்த நாட்டில் பிறந்த எவனாவது ஒரு குடிமகன், தேசத்தை நேசிக்கக்கூடியவன், எதிரணி இருந்தாலும் கூட, எதிரணி என்றால் எங்க ஃபார்வர்ட் பிளாக் எதிராக இருக்குமே, நேதாஜி ஒருவன் இந்த நாட்டில் தப்பா விமர்சனம் செய்ய முடியுமா? தேவரை விமர்சனம் செய்ய முடியுமா? அவர்கள் தியாகத்தை கொச்சப்படுத்த முடியுமா? ரூபாய் நோட்டில் எங்கள் படம் இல்லாமல் போயிருக்கலாம். நாங்கள் ஏற்றினக்கூடிய தேசிய கொடி அங்கே ஏற்றாமல் போயிருக்கலாம். நாங்கள் அமைச்ச இந்திய தேசிய ராணுவத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம்.
எல்லாம் செய்த ஆட்சி அதிகாரத்துக்கு 75 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இருப்பவன் எவனாவது ஒருவன் கம்யூனிஸ்ட்காரன் சொன்னான் நேதாஜியை பாசிஸ்ட்னு சொல்லி, நேதாஜி ஹிட்லருக்கு துணையா போறாரு, முசோலினிக்கு துணையா போறாரு, அவர் ஒரு பாசிஸ்ட்னு சொன்னா. ஆனால் 1967 மேற்கு வங்கத்தில் எங்களோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது பொது சபையிலே மன்னிப்பு கேட்டான் கம்யூனிஸ்ட்காரன். அதான் வரலாறு. புரியுதா தம்பி? கன்னிவெடி எங்கேயாவது ஒரு இடத்துல பதுக்கப்பட்டிருக்கான். கழிவுகள் எல்லா இடத்துலும் சேர்ந்து இருக்கும். கன்னிவெடி ஒரு இடத்துல இருக்கு, கம்மியா இருக்குன்றதுக்காக அதுக்கு அதிகாரம் இல்லைன்னு எடுத்துக்கொண்டு கழிவுகளை நிறைய இருக்கிறதுக்காக அதுக்கு வீரியம் நினைச்சா தப்பு. ஃபாரூக் பிளாக்காரன் தான், நேதாஜி தொண்டன் தான். இதுவரைக்கும் உதாரணமா நாங்கள் எல்லாம் அந்த நவமணிவர்கள் எல்லாம் பலமான அரசியல் வாழ்க்கையை நடத்த வேண்டும், எவரால் நக்கி பிழைத்திருக்க வேண்டும் நினைத்திருந்தோமா? ஆனால் இன்னைக்கு நீ சொல்றீங்களே தம்பி, அந்த நவமணி என்று கேட்டீங்களே ஜாதியை சுற்றி வந்திருக்கிறது சொல்லி, நாங்களும் ஆமா ஆமா ஜாதியவாதி தான் சொல்லியிருந்தா எங்கள் உயரம் வேற. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பொது தேசியவாதி என்று இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா பலமும் எங்களுக்கு அதுதான், பலவீனமும் தான். ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு இயக்கத்தை சேர்ந்தவன், இந்த சமுதாயத்தின் பெயரை சொல்லி பல இயக்கத்தில் இருக்கவன் தேவரை முன்னிலைப்படுத்தி, காரணம் அன்னை சொன்ன மாதிரி பல்வேறு ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்ந்தாலும் கூட அம்பேத்கர் சொல்லுவார், இந்து மதத்தை விட்டு போய் புத்த மதத்துக்கு போயிட்ட பொழுது, கிறிஸ்தவ மதத்துக்கு அழைப்பார்கள், இஸ்லாம் மதத்துக்கு அழைக்கிற பொழுது அவர் சொல்லுவார், ஏக் மகான் ஏக் தர்வாஜ் தோ ரூம், ஒரு வாசப்படி 2 ரூம், இந்த ரூம் இருந்து அடுத்த ரூமுக்கு போயிருக்கனே தவிர நான் வீட்டை விட்டு வெளியே போடுற மாதிரி நீ சொல்லுகின்ற ஃபார்வர்ட் பிளாக் தம்பி எல்லாம் 1/2 மணி நேரத்தில் அமர்ந்து பேசக்கூடியவர்கள் இதுவரை இருக்குமே தவிர எந்த ஒரு இயக்கத்துக்காக சண்டை சச்சம் போட்டி போறாமல் இருந்தவர்களை கிடையாது. ஆனால் எங்களை போன்ற அனுப்ப அழைத்தால் 1000 விமர்சனம் இருந்தாலும் நாங்கள் சொல்றதை கேட்டு செயல்பட தயாராகி போறீங்க தவிர தியாகம் பெரிது பெற்றது கம்மி என்ற அடிப்படையில் அந்த பாடல் கொடுமை என்னன்னா, பல தம்பிமார்களுக்கு தேவரை பற்றியும் தெரியாது, நேதாஜி பற்றியும் தெரியாது, ஃபாரூக் பிளாக் பற்றியும் தெரியாது. ஆனால் ஒரு பிடிப்பு, ஒரு ஈர்ப்பு, எப்படி திருப்பதிக்கு போகிறானோ, பழனிக்கு போகிறானோ, ஐயப்பனுக்கு போகிறானோ, மார்க் 48 நாள் விரதம் வந்து போகிறானோ, அந்த மாதிரி போய் 48 நாள் சேலை கொடுத்தான். 48 நாள் விரதம் பண்ணிட்டு, புரிஞ்சுங்களா? அவ்வளவுக்கு பயபக்தியோடு இருந்துட்டு விரதத்தோடு இருந்துட்டு மனதை கழட்டோன்னு சேலை அப்படி பாருங்க, தன்பலம். அப்படி தம்பிமார்களும் தேவர்ஜி தீபம் இருக்காங்க. ஆனால் முரட்டுத்தரமான பக்தி இருக்க தவிர அரசியலப்படுத்த முடியாத எங்களுக்கு துணிஷ்டம். அதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமாய் எங்களை, அதான் உங்களுக்கு நான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சியில ராஷ்டிரபதி என்று சொல்லக்கூடிய நேதாஜியவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே செயல்பட விடாமல் அவரை முடக்கி நாட்டை விட்டு விரட்டி அடித்திருக்கும் பொழுது, விரட்டி அடித்தவர்கள் வஉசியை இந்த நாட்டில் வீதியில் விட்டவர்கள், கொடுமையில் சுப்பிரமணிய சிவாவை பிராமணமுத்துரை விட்டினவர்கள், வீர வாஞ்சிநாதனை, நீலகண்ட பிரம்மச்சாரிகளை, எத்தனை தலைவர்களை இந்திய நாட்டு கொடிகாத்த குமரன் தடியடி விட்டுதானே, அதன் பக்கத்தில் ஈவேரசு வச்சுட்டாங்க. இப்படி தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்ட தியாகம், தூக்கு மேடையும் போனவன், துப்பாக்கி சூழல் பலியானவன் எத்தனை லட்சம் பேர் உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிந்ததெல்லாம் ஈவேராவும் அண்ணாதுரையும் கருணாநிதி மட்டும் தான் தெரியும் என்றால் இது எங்களை பிடித்தது உத்திஷ்டம் அல்ல, எங்களுடைய இயலாம் அல்ல. நன்றி கெட்ட தமிழ்நாடு இன்றல்ல, தமிழக மக்கள் நன்றி கெட்டவர்கள் என்ற பதிவு பல தலைவர்கள் வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார்கள். இன்னொன்று தம்பிக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டுடைய துரிஷ்ட வரலாறு செகண்ட் வேலோட 42 கடுமையாக நடந்துட்டு இருக்கு. ஹிட்லரை குண்டு போட்டான், ஜப்பான் பிடிபட்டது, இந்திய ராசியும் மணிப்பூர் எல்லை வரை வந்து விட்டது. இன்று உலக தலைப்புச் செய்திகள் பத்திரிகையில் முறாம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பத்திரிகை தலைப்புச் செய்தி தம்பிக்கு தெரியுமா? லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. NS கிருஷ்ணன் வெளியே வந்துருவாரா?
தியாகராஜர் வெளியே வந்துருவாரா? அப்பீல் பண்ணியிருக்காங்களா? ஜட்ஜியோட படுத்தாங்களா? ஜெயிலில் சாப்பிட்டாங்களா? மூடி முகம் ஆடிடுச்சா? முகம் பாடியது தியாகராஜ பகவதற்கு தலைப்புச் செய்தி. என்எஸ்கே கண்ணீர் விட்டால்தான் தலைப்புச் செய்தி. உலக யுத்தத்தை மறக்கடிக்கப்பட்ட உலக தமிழ்நாட்டில் ஏது என்று சொன்னால் என்எஸ்கே தியாகராஜர் வழக்கு. உங்களுக்கு அப்படி திட்டமிட்டு தியாகங்கள் எல்லாம் திட்டமிட்டு தமிழகத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. தம்பி கூட எங்கிட்ட சொன்னீங்க, முதல்ல நம்ம சாதாரண பேசும்போது மங்கள் பாண்டே படம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே 67க்கு பிறகு அரசியல் மாறியது, திரைப்படத்துறையும் மாறியது. உதாரணம் 52 பராசக்தி சொல்லலாம். சிவாஜி கணேசன் பிச்சை கேட்கின்ற பொழுது, தரம் மறுக்கின்ற பொழுது அடித்து பிடுங்குவார். அப்பதான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்ல, இனிமேல் தமிழகத்தில் கெஞ்சி பிழைப்பதோ கேடைப்பிழப்பு இருக்கக்கூடாது, இந்த திருட்டு வேலைகள் தான் சரியாக வரும் என்று சொல்லிவிட்டு ஆரம்பிப்பார் சிவாஜி கணேசன். அதுக்கு கதைவசனம் எழுதுவார் கருணாநிதி. முதல் குரலை தமிழ்நாடு பிச்சைக்கார குரலாக தெரிந்து சொல்லி இந்த தமிழனை பிச்சைக்காரராக காமித்து இந்த தமிழக மக்களை புரிந்து கொண்டு மிகச் செலும்பாக விவரமாக இந்த மக்களை தாழ்ந்த தமிழகமே புறப்பட்டு வா புயல் என்று சொல்லியே இவர்களை அடிமையாக்கி வச்ச நாக்கு வியாபாரி கூட்டங்கள், நாக்கு விகரச கும்பல்கள் எங்களை எல்லாம் இதுவரை எதிர்கொள்ள தயங்குகிறார்கள் தவிர எங்களை நேரடியாக எதிர்க்க மாட்டார்கள். துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் தான் வீழ்த்த முடியும் தவிர ஃபாரூக் பிளாக் கட்சிக்காரன தம்பி இங்க அத்தனை தலைவர் விமர்சனம் பண்றோம். கருணாநிதி விமர்சனம் பண்ணிக்கிறோம், ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணிக்கிறோம், அண்ணாதுரையை பேசுகிறோம், ராமசாமி நாயக்கரை பேசுகிறோம். என்னப்பா நீதி கட்சி சொல்ல இந்த பிடி தியாகராஜிலிருந்து பிடிஆர் பழனிவாஜ் வரை எங்களுடைய விமர்சனம் கொண்டிருக்கிறது. காமராஜிலிருந்து கக்கன் வரைக்கும் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது. இவர்களையும் திராவிட இயக்கங்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆண்மை இருக்குமே. ஆனால் இன்று அண்ணா திமுகவோ திமுகவோ காங்கிரஸ்காரனோ கம்யூனிஸ்ட்காரனோ தேவர் திருமகனை எதிர்த்து பேசக்கூடிய சக்தி இருக்கிறதா? அதான் எங்களுக்கு வெற்றி. அதிகாரத்துக்கு நாங்கள் வரலைன்னு கூட அதிகாரத்தில் இருப்பவனை மண்டியிட சென்ற மாபெரும் சக்திகளாக அந்த தியாக தலைவர் இருப்பார் என்பதுதான் தம்பிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எண்ணிக்கை சேர அரசியல் வெற்றி, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை விட நாங்கள் ஒரு ஃபார்வர்ட் பிளாக்காரனா, இந்த நாட்டுக்கு சேவகனா, அதிகாரத்தின் ஒட்டுமொத்த பலம் பொருந்தியவர்களாக மன வலிமை கலத்திருக்கிறோம் நாங்கள். அதனால் நீங்கள் அதை இதையும் வச்சு வளர்ச்சி வீழ்ச்சி என்று சொல்ல வேணாம். தேவர் செய்தியை பற்றி தெரிகிறதோ தெரியவில்லையோ புலிக்குடி முடிச்சு வருவார். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர். தேவர் ஒன்று பிரதமராக இருந்ததில்லை, முதலமைச்சர் இல்லை. நேருக்கு வர்றானா, தேசத்தந்தை கூட காந்திக்கு வர்றானா, உலகத்திலேயே 3000 கோடிக்கு செலவச்ச பட்டேலுக்கு வர்றானா, தெருக்கு ஒரு கக்கஸ் விடாமல் ஈவே ராமசாமிக்கு வச்சிருக்கிறேன் ராமசாமி நாயக்கருக்கு வர்றானா, அண்ணாதுரை முதலியாருக்கு வர்றானா, காமராஜ் நாடாருக்கு வர்றானா? இதுதான் எங்களுக்கு வெற்றி. சமாதி இது ஆள் இல்லாமல் போய்விட்டது, வணங்க ஆள் இல்லாத ஒரு இளைநிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா, தூர்ந்து போச்சுன்னு சொன்னா நாங்கள் தோல்வி தவிர நாளுக்கு நாள் ஆணி வேர் போல இந்த மண்ணை பிளந்து எங்க மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அரசியல்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக ஜாதி மதமற்ற நாங்கள் கண்ட கனவு ஒரு நாளாவது நாட்டில் நிலவும். இன்னும் கூட தம்பிக்கோட சொல்கிறேன், ஈழத்தில் ஆட்சி அமைந்திருந்தால் அது நாசிசமோ பாசிசமோ, நேதாஜியின் பெயரால் அந்த ஆட்சி இருக்கும், அதையும் நிறுத்தினார்கள். அண்ணன் முருகன்ஜி அவர்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கும்போது சொன்னாங்க, நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றவில்லை, ஆனால் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களுக்கான மரியாதை இன்றும் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களுக்கான மரியாதை இன்னும் கிடைத்திருக்கிறது. நாங்கள் அது ஒரு புதிய பாய்ச்சலாகவும் வெற்றியாகவும் நான் பார்க்கிறேன் என்று அண்ணன் முருகன்ஜி அவர்கள் சொன்னாங்க. தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் உடைய வளர்ச்சியை காங்கிரஸ் தடுத்ததாக, தமிழகத்துல பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி தடுத்ததாக அப்படி ஒரு விமர்சன போக்கு இருக்கு. இது உண்மையான, இது உங்க பார்வையில் இதை எப்படி நீங்க பாருங்க? இல்ல, தொடர்ந்து ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் வந்து இப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து தொடர் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. அதை ஒவ்வொரு தடவையும் 39 கட்சி ஆரம்பிக்கிறோம். 39 இப்போ வந்து 41 ஜனவரி 18 இந்தியாவை விட்டு வெளியே போறாரு நேதாஜி. 39 ஜெயிலுக்கு போற தேவர் 45 2வது உலக யுத்தம் முடிஞ்ச பின்னால தான் வர முடியுது.
41 இந்தியாவை விட்டு வெளியே போன நேதாஜி இந்திய தேசிய ராணுவம் அமைச்சு, ஆசாத் இந்து சர்க்கார் அமைச்சு போராடி, இப்போ கூட நீங்க யூடியூப்ல நீங்க காமிச்சிங்களே, அந்த மணிப்பூர்ல இம்பால், மணிப்பூர் வந்து மொய்ராங் வரைக்கும் வந்து மொய்ராங்ல இந்திய தேசிய ராணுவத்தினுடைய கொடிய எஸ்ஏ மாலிக், அப்துல் மாலிக் கொடிய தீர்வார். தரைமார்க்கமாக டெல்லியை பிடிக்கணும் அப்படின்றதுதான் இந்திய தேசிய ராணுவத்தினுடைய நோக்கம். அப்படி இருக்கிற காலங்கள்ல இருந்து அந்த இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி ஜெயிலுக்கு போய் ICS பட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கல்லுலையும் முள்ளையும் நடந்து ஒரு நாட்டுக்கு பாடுபட்ட தியாகி நேதாஜி. அவரு இந்த சுதந்திரம்னு சொல்லப்பட்ட இந்த நாட்டுல விடுதலை பெற்ற வந்ததுக்கு பின்னால, நேரு தலைமையில அரசாங்கம் அமைஞ்சதுக்கு பின்னால முதல்ல போட்ட அந்த ஜியோ போடும் போதே அரசு அலுவலகங்கள்ல நேதாஜி படம் இருக்கு, சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கக்கூடாது, ராணுவ நிலையங்கள்ல சுபாஷ் சந்திர போஸ் படம் இருக்கக்கூடாது, இருந்தா எடுத்துருங்கன்னு சொல்ற ஒரு அவல நிலை இந்தியாவில தான் இருக்கு. எந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டாரோ அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட தலைவனவே புறக்கணிக்கக்கூடிய தன்மை. அப்ப இவங்க யாரு? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், கிளமன் அட்லி சொன்னது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல்ல கொடுத்தவங்க தான். இன்னைக்கு அந்த அரசியல் தான் நீடிக்குது. தேவரையோ நேதாஜியோ அவங்க வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த அல்லது ஒரு புரட்சிக்காரர்களாகவோ காமிக்கிறது தான் பழக்கம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜிகிட்ட கேட்கும்போது சொன்னீங்க பாசிஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு. அவன் எப்போ ஹிட்லர் வந்து ரஷ்யாவுக்குள்ள கால் வைக்கும் போது சொல்றான், ஹிட்லர் குற்றவாளியா சொல்றாரு. அது வரைக்கும் அது வந்து ஏகாதிபத்திய போர்னு சொல்லிக்கிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் ரஷ்யாவுல கால் வச்ச மறுநாள் ராத்திரியில இருந்து அது பாட்டாளி வர்க்க போர்னு மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் நேதாஜி வந்து பாசிஸ்ட், நேதாஜி ஜப்பானுக்கு இந்தியாவை காட்டி கொடுக்குறாரு, ஆசாத்தின் சர்க்கார் பொம்மை சர்க்கார் அப்படின்னு அன்றைய கம்யூனிஸ்டுகள் பேசினாலும், பின்னால வந்து இடதுசாரி ஐக்கியம் ஏற்படும் போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கொண்டாடப்படக்கூடிய ஜோதி பாசு பொது மன்னிப்பு சொன்னார். அன்றைய கம்யூனிஸ்டுகள் நேதாஜியை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். அவருடைய ஜோதி பாஸ் மிகப்பெரிய தலைவர். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னா அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குன நவரத்னங்கள்ல ஒருத்தர் ஜோதி பாஸ். தொடர்ந்து 36 வருஷம் மேற்கு வங்காளத்துல கூட்டணி ஆட்சி, இங்க கூட இன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கூட்டணி தேர்தல்ல ஓட்டு வாங்குறதுக்கு மட்டுமில்ல ஆட்சியிலையும் பங்கு கொடுத்த ஒரு இடதுசாரி கட்சிகளா இருந்தது. அதுல ஃபாரோ பிளாக்கும் 6 மந்திரிகள் இருந்தாங்க, துணை சபாநாயகர் இருந்தாங்க. ஏன் அங்க ஒரு ஃபாரோ பிளாக், ஒரே ஒருத்தர் மார்க்சிஸ்ட் ஃபாரோ பிளாக்னு ஒரு கட்சி, அவருக்கு ஹோம் மினிஸ்டர் கொடுப்பாங்க, ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சு வருவார். அவருக்கு ஆட்சியிலையும் பங்கு இருந்தது. அப்படி ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இன்னைக்கு என்ன இருக்கு? இந்தியாவில் முதல் பொது தேர்தலையே இடதுசாரி ஐக்கிய முன்னணி தான் 365 சீட்ல பெரும்பான்மை பெற்றது. அதை ஆட்சி அமைக்க விட்டாங்களா? அன்னைக்கு எந்த ஒரு பதவியிலையும் இல்லாத, எம்எல்ஏ இல்லாத, எம்எல்சி இல்லாத ஒரு நியமன மெம்பரான ராஜாஜியை வச்சு காங்கிரஸ் மந்திரி சபை 52ல ஆரம்பிச்சு எல்லா அயோக்கியத்தனத்தையும் சேர்ந்தது காங்கிரஸ். அதுல தொடர்ந்து பாதிக்கப்பட்டது ஃபாரோ பிளாக். ஒரு மிகப்பெரிய தலைவர், மக்கள் சக்தி படைத்த தலைவர், அவரை வந்து எல்லா பதவியாச காமிச்சு பாக்குறாங்க. கட்சிக்குள்ள உள்ள முடிஞ்ச ஒரு வாய்ப்புட்டு சட்டம் போட்டுடலாம்னு பாக்குறாங்க. எல்லாம் முடியாத பட்சத்துல எந்த ஜனங்களை நம்பி இருக்கிறாரோ அந்த ஜனங்களை மையப்படுத்திய ஒரு கலவரத்தை உருவாக்கி அவர் ஒரு ஜாதி தலைவரா உருவகப்படுத்தணும்னு கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் முதலத்தூர்ன்ற 57 கலவரத்தை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் தேவரையும் எதிர்மக்க ஒரு பரம வைரியை பார்க்கிற மாதிரி ஒரு பார்க்க வச்சது யாரு? இப்படிப்பட்ட சதிகளிலெல்லாம் தாங்கித்தான் இன்னும் அவர் மேல கொலை வழக்கு பதியப்படாத காலத்திலேயே இன்னைக்கு சட்டமன்ற ஆவணம் நம்ம வந்து சும்மா பேச்சுக்காக சொல்லல. 1957 கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கல்யாண சுந்தரம் காமராஜ் ஆட்சி மீல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முதல்ல ஆதரிச்சு பேசின திமுக, அண்ணாதுரை
அதுல அவருடைய பேச்சுகளை படிச்சு பாத்தீங்கன்னாவே முழுசா தெரியும். அவர் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி எல்லாம் வேஷம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரியும். அதுல அந்த கூட்டத்திலேயே இல்லாத அல்லது அந்த பகுதிக்கே போய் நேரடியா பார்வையிடாத விசாரிக்காத ஒரு தலைவர் சத்யவாணி முத்து, PS சந்தானம்னு ஒரு திமுக எம்எல்ஏ. அவங்க தான் முதல் பழியே போட்டது. முதல் அதை ஏற்கனவே எல்லோ லோட்டஸ்ல நான் சரியாவே பேசியிருக்கு, முழுசாவே ஓரமாவே பேசியிருக்கிறேன். ஆமா, முழுசாவே பேசியிருக்கிறேன். அது வந்து அந்த சமாதான கமிட்டி கூட்டத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவன் கையெழுத்து போட்ட இடத்துல நான் கையெழுத்து போடுறதா அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சு கையெழுத்து போடாம வெளியே வந்தார் அப்படின்றது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை சட்டமன்றத்துல முதல்ல பேசி அவரை அன்னைக்கே கைது பண்ணி இருந்திருந்தா இம்மானுவேல் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்னு சொல்லி தேவர் மேல கொலப்படி சுமத்தினதே திமுகவுடைய சத்யவாணி முத்து தான் முதல்ல. அப்போ இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு பெரும்பான்மையா அவங்களுடைய காலங்காலமா ஜஸ்டிஸ் கட்சி அது இதுன்னு எதிர்ப்புலயே நம்ம வளர முடியாமவே இருந்தோம். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எதிர்த்து அடிக்கிறதுக்கு. அரசு சார்புல நம்ம துணையா நிக்கிறோம், இந்த சட்டம் நமக்கு துணையா இருக்கு அப்படின்னு பதிலுக்கு அடிக்கிறது மாதிரி பழி போடுற வழி. அந்த பழியில இருந்து இன்னைக்கும் மீண்டு வரக்கூடிய, இன்னைக்கு வர்றது வரைக்கும் ஜாதின்னு சொல்லி பேசுறது பூரா அவன் தான் பேசுறானே தவிர முதல்ல முரசொலியில ஏற்கனவே 64ல இந்த சம்பந்தம் இல்லாத இடைத்தேர்தல்ல மயிலாப்பூர்ல பேசுற கருணாநிதி மரவர்குல மாணிக்கம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஒரு ஜாதி ரீதியான அடையாளப்படுத்தினது பூரா காங்கிரஸ்காரன் செய்யணும்னு நினைச்சான், செய்ய முடியல. ஆனா இவங்க ஜாதி ரீதியா அடையாளப்படுத்தி அவரை ஜாதி மக்கள் மட்டுமே கும்பிடுற ஒரு தலைவர் மாதிரி ஆக்குன அயோக்கியத்தனத்தை செஞ்சது திராவிட இயக்கங்கள் தான். இது என்னன்னா இன்னும் சொல்றேன். ஒரே ஒரு பக்கம் வந்து தினகரன்ற பத்திரிகை, முஸ்தகுறிச்சி தினகரசாமி தேவர் அவர் எழுதின பத்திரிகை, அதனுடைய தொகுப்பு கட்டுரை வந்தது. அவர் ஒரு தடவை தான் அந்த புத்தகத்தை போட்டார். இன்னைக்கு வரைக்கும் மறுபதிப்பு போட்டுக்கிட்டு இருக்கான். அது போடுறது பூரா பகுத்தறிவாளர் கழகம்ன்ற பேர்ல. அந்த திராவிட இயக்க சிந்தனை அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் தேவரை எந்த விதத்திலையும் வந்து மீண்டும் பேசப்படக்கூடிய ஒரு பொது தலைவரை ஆக்கிவிடக் கூடாது என்பதுல ரொம்ப அந்த அரசியல்வாதிகள் பூரா ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்க. அதுக்குதான் என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? தேவர் மீதும் ஃபார்வர்ட் பிளாக் மீதும் இந்த அளவிற்கு கோபம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்றது நேரு அரசாங்கம் செஞ்ச தவறுகளை பூரா சுட்டி காட்டு. தமிழ்நாட்டுல முதல்வராக இருந்த காமராஜர் அவர் செஞ்ச அரசியல் அத்துமீறல்கள் இதெல்லாம் நேரடியா பேசினாரு. இந்த கள்ள நோட்டு விவகாரம் அப்படின்றதெல்லாம் நேரடியா பேசியிருந்தார். அந்த காலத்து குமுதத்துல அது கவர் ஸ்டோரியாவே வந்திருந்தது. தேவர் அதன் அடிப்படையில ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி FIR போட்டிருந்த ஆவணங்களை எல்லாம் நாங்க வச்சிட்டு இருக்கோம். ஒரு தொடர்ந்து ஒரு காங்கிரஸ் சார்ந்த தலைவர்கள் செய்யக்கூடிய தப்புகளை எல்லாம் இன்னைக்கு மாதிரி ஒளிவு மறைவா பேசுறது, இந்த சிலேடையா பேசுறது, கிசு பேசுறது மாதிரி இல்லாம பொது மேடைகள்ல நேரடியா சொல்லி பேசின தலைவர் முத்துராமலிங்க தேவர். அவர் ஒழுக்கம் சார்ந்தவரா இருந்தவர், எந்த தவறும் பண்ணாதவரா இருந்தாரு. துணிஞ்சு யாரையும் குற்றம் குறை சொல்லி பேசினாரு. இந்த எல்லா தவறுகளும் செய்த குற்றவாளிகளை எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கூட்டணி அமைச்சு அவரை குற்றவாளின்ற பேர்ல ஆக்கி விட்டு இருக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல இருந்து நாங்க மீட்டெடுக்கணும்ன்றதுக்காகத்தான் அதுல இன்னைக்கு பெரும்பண்புக்கு எல்லோ லோட்டஸ் எனக்கு பெரும் உதவியா பண்ணு. ஏன்னா நான் 62ல இருந்து மேடையில ஏறி பேசிக்கிட்டு இருக்கிறேன். சின்ன பிள்ளையில இருந்து இந்த செய்திகளை எல்லாம் எங்க கட்சி வட்டாரத்துல என்னைய தெரிஞ்சவங்க மத்தியில நான் 2 பேர், ஒருத்தர் ஆய்வாளர்னு சொல்லி வருவாங்க, PhD பண்றேன்னு வருவாங்க, MPhil பண்றேன்னு வருவாங்க. அவங்ககிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருந்ததுலாம் இன்னைக்கு உலகம் பூரா பாசுறது இருக்கு. அங்க வந்து சமாதான கூட்டத்துல என்ன நடந்தது, அதுல என்னென்ன சதிகள் எப்படி வந்தது, 3 பேர் எப்படி 3 அணியா கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு ஆவண ரீதியா அவங்க முன்னால காமிச்சிருக்கிறேன். அதெல்லாம் இன்னைக்கு உடையுது. ஏற்கனவே இவ்வளவு சதி பண்ணி இருக்கிறாங்களும் போது இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் சொல்றீங்க இன்னைக்கு வந்து ஃபார்வர்ட் பிளாக் நசிஞ்சு போச்சு அப்படின்னு. இடதுசாரி கட்சிகள் இன்னைக்கு இந்தியாவுல பூராமே 0. இன்னைக்கு திமுக கூட கூட்டுல இருக்கிறதுனால 2-4 MP சீட்ல இருக்கிறோம். இன்னைக்கு 200 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டு போடுற நிலையில மக்களை கரப்ட் ஆகிட்டாங்க. கொள்கை ரீதியான சிந்தனை இல்லை.
அந்த காலத்துல 52ல இந்த ஒரு ரூபா தாரேன் உப்மா காப்பியும் தாரேன்றது பாவலர் வரதராஜன் பாடின பாட்டு. 52 தேர்தல்லையே முதல்ல காங்கிரஸ் 5 ரூபா 2 ரூபா 1 ஓட்டுக்கு காசு கொடுத்த வந்து ஒரு தப்ப செஞ்சு விட்டது இன்னைக்கு 5000 10,000ன்னு வந்து நிக்குது. இப்ப யாரு செஞ்சது தப்பு? இந்த தப்புகளை பூரா நேரடியா பேசுறது ஃபார்வர்ட் பிளாக் மட்டும் தானே பேசிக்கிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியை சதைச்சாச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி அன்னைக்கு தொடர் எதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த போன இந்திய முதல்ல 62ல போராட்டம் ஆகி 64ல 2 கம்யூனிஸ்ட் ஆகுது, சிபிஎம் சிபிஐன்னு சொல்லி. 69ல முதலமைச்சர் கருணாநிதி வந்ததுக்கு பின்னால இந்திய கம்யூனிஸ்டினுடைய முக்கியமான தலைவர், தலைக்கு விளை வைக்கப்பட்டவர் பிரிட்டிஷ் காலத்துல, நேருனுடைய காலத்துல. உயிரோட பணமாவோ கொண்டு வந்தா 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி மணலிகாந்த, அந்த மணலிகாந்த சாமியை வச்சு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட்னு ஆரம்பிச்சவங்க, முஸ்லீம் லீக்கை உடைச்சவங்க, ஃபார்வர்ட் பிளாக்கையும் உடைச்சிருக்காங்க அவங்க தான். இது ஒரு எல்லா சமுதாயமும் 69க்கு முன்னால ஜாதி சங்கங்களை பாருங்க, இத்தனை ஜாதிகள் இருந்துச்சான்னு பாருங்க, செய்திகளை பாருங்க. அதுக்கு பின்னால இன்னைக்கு எவ்வளவு ஜாதி, எத்தனை கிளை ஜாதி சங்கங்கள். இது பூரா ஜாதியை ஒழிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு வந்த திராவிட இயக்கங்கள் செஞ்ச விதை தான் இன்னைக்கு இப்படி வந்திருக்க தவிர ஃபார்வர்ட் பிளாக் எந்த காலத்திலையும் இந்த வழியில தப்பான வழியில போனதே இல்லை.